வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது. இதை ரெக்கமெண்ட் ஆகும். இது இது ரெக்கமெண்ட் எடுத்துட்டு பை செல் பண்றது இதெல்லாம் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இதை பயிற்சிக்காக மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிஃப்டி நிஃப்டி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? ஆல்ரெடி வந்து இது நம்ம வந்து போன வீடியோலயே பார்த்துருக்கோம். நேத்து அப்படின்னு வச்சுக்கங்களேன், போன ஒர்க்கிங் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்து வந்து இந்த ரெண்டு லெவல் நம்ம கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி. இந்த ரெண்டு லெவலை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இது சப்போர்ட் ஆகும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குது மார்க்கெட்டு? இன்னைக்கு ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேப் டவுன் ஆர் நியூட்ரல்னு வச்சுக்கலாம். நியூட்ரல் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட் நேராக வந்து சப்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டு மேலே மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ், எகைன் சப்போர்ட், எகைன் ரெசிஸ்டன்ஸ். தெரியுதுங்களா? அது கொஞ்சம் இருங்க, வியூ பண்ணுறேன். இது ஆல்ரெடி நேற்று போட்டிருந்த அதே சார்ட் தான், அதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதில் மாற்றம் இல்லை. இடையில ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து இடையில ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்கோம் நாம. இது நேற்று எடுத்து வச்ச ரேஞ்ச் தான். இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட கீழே வந்து போட்டு அப்போ வந்து சப்போர்ட்டுக்குள்ளே வந்து விட்டு எகைன் ரெசிஸ்டன்ஸ், எகைன் சப்போர்ட், எகைன் ரெசிஸ்டன்ஸில் வந்து முடிச்சிருக்கிறான். இந்த இடத்துல வந்து இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டு. அப்போ இன்னைக்கு என்ன நடந்தது, ஓவராலாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாருங்க, நேற்று கடைசியாக பேசுனது அதான் பேசியிருந்தோம். மார்க்கெட் வந்து இங்கே முடிஞ்சிருக்குது. அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு பேசியிருந்தோம். அதாவது இங்கே முடிஞ்சிருக்குது. சப்போஸ் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, போயிடும். அல்லது நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒன்றா கீழேயோ மேலேயோ போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இது என்ன பண்ணியிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருந்து கிட்டத்தட்ட நியூட்ரல் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆன மார்க்கெட்டு அப்படியே வந்து ஒரு சப்போர்ட்டுக்குள்ளே வந்து போட்டு அப்பயே ரெசிஸ்டன்ஸ்க்கு திரும்பி இருக்கு. எகெயின் சப்போர்ட், எகெயின் ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம 5 மினிட்ஸில் பார்ப்போம். 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ட்ரேடுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்க முடியும். இதை பாருங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ட்ரெண்டில் ரன் ஆகிட்டு இருந்தது மார்க்கெட். இந்த ஒரு 4-5 நாளாகவே கண்டினியூ செல் ட்ரெண்ட் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு மேலே போனால் பை, இது இது பிரேக் பண்ணால் தான் பை, அல்லது இதுக்கு நியர் வச்சுக்கங்களேன். இப்போ என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட்டு? செல் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகிட்டு இருந்தவ லோவரில் உடச்சிட்டு வந்தவ இன்னைக்கும் நேத்தோட லோ உடச்சிட்டான். இது நேத்தோட லோ. அந்த லோ உடச்சிட்டு கீழே ஓப்பன் ஆன ஸ்பாட்லேயே வந்து டக்கு டக்கு டக்குன்னு சப்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டான். இது என்ன, 1 ஹவரோட மெயின் சப்போர்ட், இது 1 ஹவரோட மெயின் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் உடைய ரெசிஸ்டன்ட் ஆர் சப்போர்ட் லெவல் அப்படி வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட் லெவல். மார்க்கெட் என்ன நினைக்கிற, இங்கே வந்த ஸ்பாட்டில் ரிவர்ஸ் ஆகி போனால் எது வரைக்கும் போயிருக்கா? இந்த ரேஞ்ச் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆன எகெயின் வந்து சப்போர்ட், எகெயின் வந்து இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ். அந்த மார்க்கெட் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்போ இது எப்படி நம்ம ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத, சப்போர்ட்டுக்குள்ளே வந்தோடனே நம்ம ட்ரேடு தான் அப்படி பார்த்துக்க. இது வந்து எடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டில் வந்து பை பண்ணியிருந்தோம்னா அவன் போகிறது ஃபர்ஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ட்ரேடை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இங்கே எடுத்துகிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். எகைன் வந்து மார்க்கெட் அங்கேருந்து கீழே வந்தோன்னா இந்த லோ உடைக்காமல் இருக்கணும். லோ உடைக்கல, அவன் எகைன் வந்தான், எடுத்துகிட்டு மேலே பூந்து போயிட்டான். சாரி, மேலே போனால் எகைன் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டான். மார்க்கெட்டில் இதுதாங்க ரன் ஆகிட்டு இருக்கு. இதைத்தான் சொல்லிகிட்டே இருக்கு நான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைன் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. ட்ரெண்ட் லைன் இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் வந்து எதுக்காக திரும்பி இருக்குதே தெரியல. இப்போ நான் அதாவது இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்தாச்சு, ஸ்லோவாகிடுச்சு மார்க்கெட்டு. ஆனால் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனும் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இந்த ரேஞ்ச் வச்சு இழுக்கிறோம். எங்கே மேட்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்தோடனே ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. ஒரு ஒரு ரேஞ்ச் இங்கே எடுத்திருக்கோம் நம்ம. இந்த ரேஞ்சு, இந்த ரெண்டு ரேஞ்சுக்கு சேர்த்து ஒரு லைன் போடுறோம். என்ன பண்ணது, கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ்லேயே வந்து ட்ரெண்ட் லைன் உட்காருது. அங்கேருந்து மார்க்கெட் வந்து உட்காந்து மேலே போய் உட்காந்து மேலே போய் உட்காந்து மறுபடியும் இங்கே வந்து முடிச்சிட்டான். இப்படி தாங்க மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. இது ஈஸியான மெத்தேடு. ஆனால் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடந்து போய் இண்டிகேட்டர் அது இது நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுக்குங்க? அதெல்லாம் தேவையே இல்லை. இண்டிகேட்டரே வேண்டியதில்லை. கால்குலேஷன் மட்டும், நம்மளால் கால்குலேஷன் இல்லை, இந்த சார்ட்டை படிக்க தெரிஞ்சால் போதுமானது.
சார்ட்டை படிச்சோம்னாவே நம்மளுக்கு இதில் ஐடியா கிடச்சிடும். இவ்வளோதான் மார்க்கெட் அப்படின்னு எளிமைப்படுத்திக்க முடியும். இப்போ அகைன் என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் வந்து இதே ரேஞ்சுக்குள்ளே முடிச்சிருக்கான். அப்போது இது ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது. இந்த ஏரியா ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவே இருக்குது. இன்னைக்கு அந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே வந்து மறுபடியும் திரும்பி இருக்கான். அப்போ என்ன ஆகும், நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஒன்றா, இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு மார்க்கெட். நாளைக்கு சப்போஸ் ஒரு கேப் டவுன், சின்ன கேப் அப் அப்படின்னு ஓப்பன் ஆனால் அடுத்த ரேஞ்சுக்கு போகிறக்கு ட்ரை பண்ணுவான். அல்லது இங்கே ஏதோ ஓப்பன் ஆகி கொஞ்சம் மேலே போயிட்டு பாருங்க, இது ஒரு ரேஞ்ச் இருக்குது பாருங்க. இந்த ரேஞ்ச் இன்னைக்கு போன ஹை, அந்த ரேஞ்சை தொட்டு போட்டு அப்படியே கீழே வரலாம். இங்கே ஓப்பன் ஆனால் மேலே போய் தொட்டுட்டு கீழே வரலாம். கீழே வந்து மறுபடியும் சப்போர்ட்டுக்கே வரலாம். சப்போர்ட்டுக்கு வந்துட்டு போகலாம். இந்த 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 நேரத்தில் லோவெல்லாம் உடச்சி போட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட போகலாம். எல்லாமே சப்போர்ட் ஏரியா, இது வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அப்போது இது வந்து சப்போர்ட் ரேஞ்சோட ஜோனோட லோ. அப்போ இது வரைக்கும் சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து அது இன்னும் கூட கீழே வந்துட்டு போகலாம். அல்லது இப்படி ஓப்பன் ஆனால் அப்படியே மேலே மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இங்கேருந்து கீழே வரலாம். அப்போ கேப் டவுன் கேப் அப் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது முடிவு பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ட்ரேடை நம்ம கட்டமைச்சிக்க முடியும். இதே வந்து இப்போ நீங்கள் நிஃப்டி ஸ்பாட்டில் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன். ஸ்பாட்டில் பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு ஒரு நிமிஷம், நிஃப்டி ஸ்பாட்டில் பார்த்தோம்னா அது என்ன நடந்திருக்கு பாருங்க. இதுவாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஃபியூச்சர் வந்து கீழே இந்த ரேஞ்சுக்கே தொட்டிருக்கான். 1 ஹவரில் போட்டிருக்கோம். ஃபியூச்சரில் வந்து 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட்டாக நம்ம போட்டிருந்தோம் ஆல்ரெடி. இதுதான் வந்து ஃபியூச்சரில் சப்போர்ட்டாக இருந்தது. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க, அந்த ரேஞ்சுக்கு இன்னும் வரல அவன். ஃபியூச்சர் வந்த அளவுக்கு ஸ்பாட் வரல. இப்போ இதுவும் ஒன்றும் பெருசாக மாறல பாருங்க. இது அழகாக வந்து 1 ஹவரில் காலையில் ஓப்பன் ஆனோடனே, நேற்று வந்து இது ஒரு மிட் ரேஞ்சாக நான் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த ரேஞ்சுக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆனே மார்க்கெட்டு மேலே டக்குன்னு கீழே வந்து போய் ரெசிஸ்டன்ஸில் முடிச்சு நிறுத்தி வச்சுட்டான். இதுதாங்க நடக்குது மார்க்கெட்டில், மாற்றி மாற்றி இதுதாங்க நடக்குது. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதுங்க. இதுக்கு எந்த இண்டிகேட்டர் வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. பாருங்கள் இது எப்படி கிளாரிட்டியாக முடிஞ்சிருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் எடுத்திருக்கேன். 5 மினிட்ஸ்லையும் அதாவது இந்த ஸ்பாட்டை வந்து சப்போர்ட்டு கூட வச்சுக்கிறோம். அதாவது ஃபியூச்சரோட சப்போர்ட்டுக்கு இது கூட வச்சுக்கிறோம். இது வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறதுங்க. அனலைஸ் வந்து நம்ம ஃபியூச்சரில் பண்ணிக்குவோம். கூட ஸ்பாட்டை சப்போர்ட்டுக்கு இது கரெக்டாக காலையில் இங்கே சப்போர்ட்டில் ரேஞ்சுக்குள்ளேயே உட்காந்துருக்கான். இதோ இங்கேயே உட்காந்து மறுபடியும் திரும்பி போயிருக்கான். எங்கே போயிருக்கான், ஃபஸ்ட்டு இந்த ஐ உடச்சிருக்கான், போய் ரெசிடென்ஸ் ஏரியாக்குள்ளே போயிடுச்சு, கீழே வந்தாச்சு, எகைன் போய் ரெசிடென்ஸ் ஏரியாக்குள்ளே முடிச்சு வச்சிருக்கான். இவ்வளோதான் நடக்குது மார்க்கெட்டில். ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது கரெக்டாக வரைஞ்சி பழகிட்டோம்னா மார்க்கெட்டில் தாண்டி ஒன்றும் இருக்காதுங்க. இவ்வளோதான் நடக்கும். ட்ரெண்ட் லைனு எல்லாமே போட்டு பழகிக்கணுங்க. போட்டு பழகிட்டோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். மறுபடியும் ஃபியூச்சரை பார்ப்போம் ஒரு நிமிஷம். ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ 1 ஹவரில் பாருங்கள், இது மேலேருந்து ஒரு 5 மினிட்ஸுக்காக நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம். கீழேருந்து போட்டு பாருங்கள், அதே தான் நடந்திருக்கு. கீழேருந்து இங்கே இந்த இந்த ரேஞ்சு வச்சுக்கங்களேன், இங்கேருந்து இதுக்கு அதுக்கு கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த பாடிக்கோ வீக்குக்கோ, பாடி வீக்கு தான் கனெக்ட் பண்ணணும் இல்லைங்க, எப்படி வேணால் கனெக்ட் பண்ணலாம், நம்ம சாய்ஸ் தான். கனெக்ட் பண்ணி இழுக்கிறோம், அது அந்த இடத்துல தான் போய் டச் ஆகிட்டு நிற்கிறா. இங்கே மார்க் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ரேஞ்ச் பண்ணியிருக்கோம், இங்கே பாடிக்கு நியர்பை பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வந்தால் பாருங்கள், இந்த விக்கையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு 3 கனெக்ட் பண்ணிட்டுருங்க. 3 கனெக்ட் பண்ணிங்கிறதுல இன்றைக்கி அந்த இடத்துக்கு தான் வந்து திரும்பியிருக்கேன் மார்க்கெட்டு. இவ்வளோதாங்க, எளிமைப்படுத்தி பழகிக்குங்க. இது தாண்டி இதில் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பெரிய மார்க்கெட்டில் கம்பசூத்திரமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது எளிமையாக புரிஞ்சுட்டா ரொம்ப எளிமை தான் மார்க்கெட்டு. இப்போது ஆல்ரெடி பை ட்ரெண்டில் தான் இருந்துட்டு இருக்கான். 1 ஹவரில் பை ட்ரெண்டில் இருந்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த ட்ரெண்டுக்கு உண்டான பாசிபிலிட்டி பைக்கு நம்ம என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அதை பூரா யூஸ் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக 2 ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி கொடுத்துருக்கான் அவன். இதோ இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மார்னிங்கே கொடுத்துருக்கா, செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கொடுத்துருக்கான். இது வரைக்கும் போவா, ரெஸ்டன்ஸ் வரைக்கும் மேலே போவா. இது எளிமையான கால்குலேஷன், சிம்பிளிஃபை பண்ணி பழகுங்க. இவ்வளவுதாங்க. மார்க்கெட்டை வந்து எளிமையாக புரிஞ்சிட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஆப்ஷனில் வந்து எத்தனை பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த இடம் ஒன்று, இந்த இடம் ஒன்று ஏதோ கால்குலேட் பண்ணிக்கலாங்களே. என்ன ஆப்ஷன், ஒரு டூப்ளிகேட் சார்ட் ஒன்று எடுத்துப்போம், அதில் பார்ப்போம்.
மார்க்கெட் என்ன ரேஞ்சில் நின்றுருந்தான்? ஆல்ரெடி 895 ரேஞ்ச் வந்து போகிறா. இப்போ 25 900 எடுத்துப்போம். 900 கால் எடுத்துக்கலாம். 25 900 கால் ஒன்றை சைட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறதாங்க. பார்ப்போம் என்ன பண்ணியிருக்கானோ. அப்போ 25 900 கால் இன்னைக்கு எக்ஸ்பைரி கூட. எக்ஸ்பைரிக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பான்? 25 900. இப்போ நெக்ஸ்ட் வீக் பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து 1 ஹவரில் இருக்குது, 5 மினிட்ஸ்க்கு மாற்றிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் எதுக்கு போட்டிருக்கோம்? வேணாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல 17 ரூபா வந்திருக்கு. இது காலையில் மார்னிங் ஃபஸ்ட்டு பார்ப்போம். மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காலையில் 3வது கேனில் பை என்ட்ரி அப்படின்னு வச்சுக்கங்களேன். 9:25 கேனில் பை என்ட்ரிங் போது ஆப்ஷனில் என்ன பண்ணியிருக்கு? இதோ இந்த பை என்ட்ரி. அது என்ன ரேட் இருந்திருக்கு பாருங்க? 31 ரூபா. அந்த லாஸ்ட்டில் ஃபிகர் ஆகுது பாருங்க. இங்கே பாருங்க ரேட்டை. இங்கே நான் வைக்கிற பாருங்க, 31 ரூபா. 31 ரூபாய்க்கு வாங்கியிருந்து எது வரைக்கும் போயிருக்கா பாருங்க? ஹை 89 ரூபா 90 ரூபா வரைக்கும் போயிருக்கான். ஆனால் நம்மளுக்கு அவ்வளோவெல்லாம் வேண்டியதில்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 60 ரூபா டபுள் 31 ரூபாய்ங்கிறது 60 ரூபா போச்சுன்னா கூட எக்ஸிட்டு. அகைன் செகண்ட் டைம் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த இடத்துக்கு கணக்கு போட்டுக்க. ஏதோ ஒரு இடத்த ஒரு மணிக்கு நம்ம எடுத்துக்கலாம். 1 மணிக்கு ரேஞ்சுக்கு நம்ம பை எடுக்கிறோம், அல்லது 12:10க்கு பை எடுக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. 1 மணி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த இடம் வருது. இந்த இடத்துக்கு என்ன ரேட் இருக்காங்க? 20 ரூபா. போனது எங்கே போயிருக்காங்க? ஹை 70 ரூபா. அவ்வளோலாம் வேண்டாங்க. 50 ரூபா போச்சுன்னா கூட ஓகே தான். டபுள் 20 × 40 போச்சுன்னா முடிஞ்சுது. அப்போ க்ளோஸ் ஆனது 40 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கா. 40 ரூபா. அப்போ இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்ததா கூட நம்மளுக்கு 40 ரூபா வந்திருக்கு. அதாவது 20 ருபீஸ் அப்படியே வந்து 40 ருபீஸாக மாறி இருக்கும். கரெக்டுங்களா? ஆப்ஷனில் இதையும் கூட பார்த்து இப்படியே எடுத்துகிட்டு போக முடியும். நான் ஃபியூச்சரை பார்த்து ஆப்ஷனை ட்ரேட் ஈஸியாக பண்ண முடியும். கூட சப்போர்ட்டுக்கு வந்து ஸ்பாட்டை கூட வச்சுக்கிறோம். இவ்வளோதாங்க, எளிமைப்படுத்திக்கங்க. அப்போ வந்து எங்கே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நினச்ச இடத்துலலாம் அங்கே பை இங்கே பைங்கிறதெல்லாம் எங்கேயும் பண்ணக்கூடாது. இங்கே வந்து கீழே வந்துட்டு திரும்பி போகிறா, இங்கே பை பண்ணலாம், இதெல்லாம் இது வேலைக்கு ஆகாதுங்க. ஒன்றா ஒரு ரேஞ்ச் இங்கே, அல்லது மேலே இங்கே ரேஞ்ச் செல் போகணும், இந்த ரேஞ்ச் அவ்வளோதான். பை வாங்குற உடனே இந்த ஜோனுக்குள்ளே வரணும், வந்தால் பை வாங்கலாம் அப்படி தெரியும். அப்போ அந்த ஜோன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போடணும். நம்ம அந்த ஜோன் அவ்வளோ பர்ஃபெக்டாக போட்டோம்னா மட்டும் தான் இங்கே ஒர்க் ஆகும். அதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.